ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்ன பார்த்துறோம் தினமணி நியூஸ் பேப்பரில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாடாளுமன்றம் கூடுகிறது. அதானி விவகாரம் புயலை கிளப்பும். அரசமைப்பு ஏற்பு தினம் நாளை சிறப்பு அமர்வு. ஸோ அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய இந்த நியூஸ் பேப்பர் பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கேன், நீங்கள் போய் ரீட் பண்ணி பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் மசூதி ஆய்வை எதிர்த்து வன்முறை, 3 உயிரிழப்பு. திருத்தணி முருகன் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். மகப்பேறு மருத்துவர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை. அமைச்சர் மா சுப்பிரமணியன். தேசிய இளைஞர் தினம், கலைத்திறன் போட்டிகள் இன்று தொடக்கம். ஸோ ஆவடி ரயில் நிலையத்தில் மந்தகதியில் நகரும் படிக்கட்டு பணி. பெயர் நீக்கம் கோரும் விண்ணப்பங்களை உறுதி செய்வது கட்டாயம். வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் அனில் மேஷம். தேசிய மாணவர் படை தினம், சென்னை போர் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை. இளம் பருவத்தில் மகப்பேறு சிரமங்கள் குறித்த விழிப்புணர்வு தேவை. ஏழைகளுக்கு தரமான சிகிச்சை கிடைக்க பங்களித்தவர் டாக்டர் பத்ரிநாத். நாளை அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தின கொண்டாட்டம். முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தில்லியில் ஜனவரி 11-12 வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அறிவிப்பு. நுகர்வோர் குறை தீர்க்க 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் ஹெல்ப்லைன் இணைப்பு. மத்திய நுகர்வோர் அமைச்சகம் தகவல். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். முதல்வராக நவம்பர் 28 ஹேமந்த் சோரன் பதவியேற்பு. நாட்டின் வளர்ச்சி இயந்திரம் கிழக்கு மாநிலங்கள், பிரதமர் மோடி புகழாரம். திருக்குடகுக்கு $30,000 கோடி பருவநிலை நிதி போதாது, ஐநா மாநாட்டில் இந்தியா ஆட்சேபம். மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு, விளையாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. கோலி ஜெய்ஸ்வால் சதம், வெற்றியை நோக்கி இந்தியா. இந்தியாவில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி, பிரதமர் மோடிக்கு அமெரிக்காவில் பாராட்டு. ஆதிக்கத்தை வெல்லும் ஆற்றல் மொழி கலைக்கு உண்டு, முதல்வர் மு க ஸ்டாலின். இந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு தங்கத்தேர் சொகுசு ரயில் இயக்கம். இன்றைக்கி இவ்வளோ தான் முக்கியமான நியூஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.